இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நீ என்ன அதிகமா காதலிக்கிற ரோஷினி. என்ன நீ என்ன காதலிக்கிற, என் மேல உனக்கு அக்கறை இருக்கு, எல்லாமே சரியா இருக்கும்போது அப்புறம் ஏன் ரோஷினி வாயை திறந்து பேச மாட்டேங்கிற? என்ன காதலிக்கிறேன்னு வாயை திறந்து சொல்லு, இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிரு. போதும், உங்க 2 பேர் நாடகத்தை நிறுத்துங்க. நீ இப்பவே இந்த நிமிஷமே என் கூட கிளம்பணும். வா ரோஷினி, என் பொண்ணை விட்டு தள்ளிடு. இவளை எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன விட்டு தள்ளியா? இன்னைக்கு அவளை கூட்டிட்டு போறீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு மறுநாள் என்ன பண்ணுவீங்க? இவ திரும்பியும் என்கிட்ட தான் வரப்போறா, அப்படித்தானே ரோஷினி? எங்க அம்மா இவ மனசை உடைச்சாங்க, நீங்க இந்த உறவை முடிச்சுங்க. சித்தார்த் ரோஷினியுடைய பையன் அதோட முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. கதாநாயகன் ஜெயிச்சு முடிக்கிற வரைக்கும் கதை முடியாதுங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எது எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு ரோஷினி சாக கடந்த என்ன மறுபடியும் பிழைக்க வச்சிருக்கா. என் மேல முழு பலமான நம்பிக்கை அவளுக்கு வந்துருச்சு. மரணமே சித்தார்த்த ரோஷினியை பிரிக்க முடியாத போது நிச்சயம் ஒரு நாள் சாக போற மனுஷங்க என்ன பண்ண முடியும்? இவளை நீங்க கூட்டிட்டு போனோம்ல, கூட்டிட்டு போங்க. இவளை கொண்டு போய் சுரங்கத்துல வச்சாலும் அவ மறுபடியும் சித்தார்த்த தேடி வருவா. சரிதானே செல்லம்? பா, நீங்க உங்க மருமகளை பிரிஞ்சு தவிச்சீங்கல்ல, இப்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா நிரந்தரமா சீக்கிரத்திலேயே உங்க மருமகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். உங்க புருஷன்கிட்ட வரத்துக்கு நீங்களும் போய் தயாரா இருங்க. நான் சொன்னதை செஞ்சு காட்டுவேன். உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, சீக்கிரத்தில் தோக்குறவன் கதாநாயகன் இல்ல ரோஷினி. இன்னும் கூட்டிட்டு போல?